அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை பற்றி பார்த்துட்ருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் நாம் அல்லாஹ் தஆலா தான் வணக்கத்துக்குரியவன், வேறு யாரும் இல்லை என்று நம்ம உறுதியாக மனதால் உறுதி செஞ்சு வாயால் மொழிகிறோம். நம்ம கஷ்டம், நஷ்டம், லாபம், நஷ்டம், துன்பம், இன்பம் எல்லா நிலையிலும் நம்ம அதிலிருந்து ஒருபோதும் தவறக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே தர்றான். அல்லாஹ் தான் நம்மளுக்கு மறுபடியும் அவன் தான். இன்னமும் அல்லாஹ் ஒருவன் என்று ஈமான் கொள்ளணும். நபிமார்கள் இருந்தாங்க, ரசூல்மார்கள் உண்டென்றும், வேதங்கள் அல்லாஹ்னால் கொடுக்கப்பட்ட வேதங்கள் 4 இருந்துச்சு. சொஹுஃபுகள் அல்லாஹ் அனுப்பிச்சி விட்டான். இன்னும் மறுமை உண்டு. நல்லது கெட்டது அவனை விட்டு தான் நமக்கு எல்லாம் நடக்குது. மறுமையில் நம்ம நன்மை செஞ்சவங்களுக்கு சொர்க்கம், தின்மை செஞ்சவங்களுக்கு நரகம், எல்லாமே அல்லாஹ் வச்சு தான் நடக்குதுன்னு நம்ம உறுதி பண்ணணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்கிறது அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி திருத்தூதராக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு எந்த தூதர்களோ நபிமார்களோ கிடையாது அப்படின்னு நம்ம உறுதி கொள்கிறது. எவர் ஒருவர் அல்லாஹ் தஆலாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, நபி ஸல்லல்லாஹு எவர் ஒருவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர்கள் உம்மை பின்பற்றட்டும் என்று நபியே நீர் கூறிவிடுவராக என்று அல்லாஹ் சொல்கிறான். இது இல்லாமல் உங்களுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது எவர் அப்படின்ட்டும், அப்புறம் ஒரு இதில் ஒரு ஆயத்தில் இந்த மாதிரி எவர் அவர் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் எவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நபிக்கும் கட்டுப்பட்டு பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு வருது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்க ஹதீஸ்னால் 2 நான் அதை விட்டு சொல்கிறேன். ஒன்று என்னுடைய வழிமுறை, இன்னொன்று குர்ஆன், 2வது என்னுடைய வழிமுறை. அதை பின்பற்ற ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எவர் என்னுடைய சுன்னத்தை உண்மையாக்கினாரோ அவர் என்னையே உயிராக்கியவன் போலணும். குழப்பமான நேரத்தில் என்னுடைய சுன்னத்துகளை அவர் பின்பற்றுறாரோ அவர் 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்து கிடைக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சொல் செயல் அனைத்தையும் நம்ம வழிபட்டு அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய நம்ம நடந்தோம்னா நம்ம ஈருலகத்துலேயும் வெற்றி பெறுவோம். அதனால் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நேரான